நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து புதினா சட்னி தான் பார்க்க போகிறோம். நம்ம வரத்துக்கு முன்னாடி அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு வறுத்துட்டாங்க எண்ணெயில். அதுக்கப்புறமா இன்னொரு முறை அதே கடாயை வச்சுட்டு புளி வந்து நல்லா இது பண்ணி போட்டுட்டாங்க. சின்ன சின்னதாக இது பண்ணி புளி வந்து போட்டாங்க. அடுப்புலேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அதனால சரின்னு சொல்லிட்டு அடுப்புலேயே செஞ்சுன்னு இருக்கிறோம். அதனால் கூட பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கினே இருந்தாங்க கலர் மாறுற வரைக்கும். அதுக்குள்ளே என் பையன்மா பப்புன்னு கேட்கவே அவங்க ஆயா கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு எடுத்து எடுத்து கொடுத்துனே இருக்கிறாங்க. அது கூடவே கொஞ்சம் பூண்டு வந்து சேர்த்துக்கினாங்க. அதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா கடலப்பருப்புலேயே அதையும் சேர்த்துட்டு புதினாவை போட்டுட்டாங்க. எண்ணெய் போடாத போடணுன்னு சொல்லிட்டு ஆயா சொன்னாங்க. அதனால் எண்ணெய் எதுவுமே ஊற்றாதே வெறும் கடாயிலே புதினாவை போட்டுட்டு அதுவும் கூடவே கறிவேப்பிலை வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கறிவேப்பிலை போடணுன்னு சொல்லிட்டு அதனால் கூடவே அந்த கறிவேப்பிலை எடுத்துன்னு வந்து போட்டாங்க. அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும்னு சொன்னாங்க ஆயா. அதனால் அதை வதக்கிட்டாங்க. அதை வதக்கினே இருக்கிறோம்.